அந்த தமிழ் பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் உரையாடிட்டு இருக்கோம். திமுக என்ற தீய சக்தியை மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதற்கான காரணங்கள் என்னென்னு நான் பல்வேறு வீடியோக்களில் அடுக்கியிருக்கிறேன், பார்த்திருப்பீர்கள். அதோட தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு பேச போகிறோம். நான் சவுக்கு மீடியாவில் பேசும்போது பல்வேறு வீடியோக்களில் நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த திமுக கவர்மெண்ட் அழிய போதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்றதை நான் பல வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். தோழர்களே, ஏற்கனவே நான் இந்த விக்னேஷ் என்கிற விக்னா மற்றும் இந்த அஜித்குமார் ஆகியோரை போலீஸு லாக்கப்லேயே வச்சு அடித்து கொன்னதை நான் விரிவாக வீடியோக்களில் பதிவு செய்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த தேர்தலை ஒட்டியும் நான் அது சம்மந்தமாக பேசியிருக்கேன். இந்த அஜித்குமாரோட வழக்கு விசாரணையெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த விக்னேஷ் என்கிற விக்னாவோட வழக்கு விசாரணை இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக ஆட்சி செய்த இந்த 5 ஆண்டுகளில் 30 பேர் காவல்துறையால் காவல் நிலையத்திலேயே வைத்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன.